இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் வழங்கும் இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சி கூடாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் வரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்த வசனம் லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 18:7வது வசனம். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ? இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட இப்படியான ஒரு நிலையில் இருக்கலாம். நீண்ட காலமாக ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு இன்னும் தேவனிடத்திலிருந்து பதில் வரவில்லை. அதனால் சில வேளை சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் ஜெபிப்பதையே விட்டிருக்கலாம். நான் ஜெபித்தேன், எனக்கு ஒரு பதிலும் வரவில்லை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பதையே விட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாத நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களோடு கூட தேவன் பேச விரும்புகிறார். உங்களோடு கூடவும் தேவன் பேச விரும்புகிறார். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிறோம் எங்களுடைய கிரியைகளினால் தேவனை பிரியப்படுத்தலாம் என்று சொல்லி. ஆனால் தேவன் எங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்திலே அன்பு ஊற்றெடுத்து கொண்டே இருக்கிறதா. ஸோ நீங்கள் இயேசுவை அறியாத ஒருவராக இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன். நாங்கள் எல்லாம் தேவனை அறிகிறதுக்கு முன்பதாகவே தேவன் எங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் சில வேளை யோசிக்கலாம், எனக்கு இயேசுவை தெரியாது, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, என் மேலே தேவன் அன்பாக இருப்பாரோ என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆகிய வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் பட்சபாதம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் அன்பாகவே இருக்கிறார். அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் தன்னுடைய மிகுந்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தார். தானே இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து நமக்காக தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். ஸோ இந்த நீங்கள் கூட சில வேளை ஒரு வேதனையோடு இருக்கலாம். இயேசு அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு வேதனையோடு இருக்கலாம், துன்பத்தோடு இருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். கொஞ்ச நேரம் இருந்து இதை கேளுங்கள். இந்த செய்தி கூடாக நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கள். ஸோ இங்கே தேவன் சொல்லுகிறார், அந்தப்படியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இயேசு ஏற்றுக்கொண்டவரோடு பேசுகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம், நீங்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டுட்டாராம். நீங்கள் தாயின் கற்பத்திலே தோன்றி இந்த உலகத்தை காண்பதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். நாங்கள் சில வேளை தேவனை அறியாதவராக, இயேசுவை அறியாதவர்களாக நீண்ட நாட்கள் வாழ்ந்திருக்கலாம். வெவ்வேறு தெய்வங்களை வணங்கினவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக உங்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து ஆண்டவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஸோ ஒரு காரியத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். ஸோ இந்த காரியத்தை ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்வார் என்ற காரியத்தை விளக்குவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்லுகிறார். ஒரு கதையை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கதையை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். ஒரு சின்ன கதையை சொல்லுகிறார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள்
அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டாள் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? இந்த கதை கேட்பதற்கு நல்லதாகத்தான் இருக்கிறது. ஸோ இங்க ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி, அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. அவன் தேவனை மதியாதவன், மனுஷருக்கு பயப்படாதவன். அதே பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறாள். அவன் போய் அவளிடத்திலே, அந்த நியாயாதிபதி இடத்திலே போய் தனக்கும் எதிராளிக்கும் உள்ள காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஆனால் அந்த மனுஷனுக்கு வெகு நாள் வரைக்கும் மனதில்லாதிருந்தது. ஆனால் கடைசியாக அவள் தொந்தரவு நிமித்தம் அவன் வந்து நியாயம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். பாருங்கள், இதை கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த கதையை அந்த காலத்தில் ஒவ்வொரு பட்டணத்திலையும் நியாயம் விசாரிப்பதற்காக ஒவ்வொரு ஆட்களை வைத்திருப்பார்கள். ஸோ இங்கே இருந்த நியாயாதிபதி முதலாவது வந்து அவன் தேவனுக்கே பயப்படாதவன், ரெண்டாவது அவன் மனுஷரையே மதிக்காதவன். ரெண்டு காரியம். சில பேர் தேவனுக்கு பயந்தவர்களாக இருப்பார்கள், மனுஷரை மதியாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் இங்கே நியாயாதிபதி ரெண்டுமே இல்லை. தேவனுக்கு பயப்படாதவன் என்றாலே நீங்கள் யோசிப்பார்கள், எப்படிப்பட்ட ஒரு பொல்லாதவனாக இருப்பான். மனுஷனே மதியாதவன். அவனிடத்துல இந்த விதவை போய் நியாயம் கேட்க போகிறாள். அந்த விதவை என்று சொல்லும்போது, அந்த காலத்தில் நீங்கள் விதவையை பார்த்தீங்கள் என்றால் அவள் எல்லாராலும் கைவிடப்பட்டிருப்பாள். விதவையை லேசில் வந்து ஏமாத்திடுவாங்க. பைபிள் அடிக்கடி அநேக வசனங்கள் இருக்கு. விதவையின் வீட்டை பச்சியாதிருப்பாயாக, விதவையின் திக்கற்ற பிள்ளைகளையும் ஆதரிப்பீங்களாக. அவளுக்கு இருக்கிற மிச்சத்தையும் பறிச்செடுத்துருவாங்க. புருஷன் செத்தோன்னு அவளை மதிக்க மாட்டாங்க, சில வீடுகளுக்கு கூப்பிட மாட்டாங்க. கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஒரு விதவை இருப்பார். ஸோ இந்த விதவை போய் அங்கே நியாயம் கேட்கிறாள். ஸோ இந்த ஓமையை சொல்லி போட்ட ஆண்டவர் என்னத்தை இங்கே சற்று யோசித்து பாருங்கள் சொல்கிறார். நீங்கள் கூட நீண்ட காலம் ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய ஜபத்துக்கு பதில் வரையில நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஓமை கூடாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் விட்டுவிட வேண்டாம். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் ஜபம் பண்ணுறதை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் கிடைக்க இல்லை என்று சொல்லி ஜபம் பண்ணுறதை விட்டு விடாதிருங்கள். சோர்ந்து போவாதிருங்கள், தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இங்கே வேண்டுவது வந்து நாங்கள் ஆண்டவரிடம் வேண்டுகிறோம். அந்த ஆண்டவர், நாங்கள் வேண்டுகிற ஆண்டவர் நல்லவர். அவர் வந்து சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அவர் வந்து நீதி செய்கிற ஆண்டவர். அவரிடத்தில் இரக்கங்கள் அதிகமாக இருக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவரிடம் தான் நாங்கள் போய் வேண்டுகிறோம். ஆனால் இந்த விதவையை ஆண்டவர் இந்த உமையில கதையில் சொன்ன விதவை வேண்டுகிற நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரையே மதியாதவன். இவள் போய் ஒவ்வொரு நாளும் அந்த ஆஃபீஸில் போய் நின்றிருப்பாள். ஐயா, என்னுடைய காரியம் என்ன மாதிரி? அவனை பார்ப்பதற்கு முன்பதாகவே வழியில் இருந்த அதிகாரிகள் அவளை கலைத்து விட்டிருப்பார்கள். போ அங்கால போ, ஐயா தொந்தரவு செய்யாத. ஆனால் இவள் விடவில்லை. இவள் தொடர்ந்து போகிறாள். தொடர்ந்து போய் அவனை அரியண்டப்படுத்தி கொண்டே, தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருக்கிறாள். இந்த காரியத்தில் நியாயம் செய்ய நான் விட போறதில்லை. அவள் தீர்மானம் பண்ணுகிறாள், நான் விட போறதில்லை, நீ நியாயம் செய்ய மட்டும் விட போகிறதில்லை. அப்படிப்பட்ட அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியிடத்தில் தான் அந்த விதவை போய் ஜெபம் பண்ணுகிறாள். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் எப்படி? நாங்கள் போகிற ஆண்டவரை யோசித்து பாருங்கள். எல்லா நன்மையான ஈவுகளும் அவரிடத்திலிருந்து வருகிறதா? அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் தீமையினால சோதிக்கிறவர் அல்ல. அவர் எப்பவுமே எங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்று விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் அவர் நன்மை செய்கிறாரா? பாருங்க, இயேசு சொல்லுறார் இந்த ஓமையை, நீங்க வேண்டின நல்ல ஆண்டவர்,
ஆனால் சில வேளை நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணிட்டு லேட்டாக போட்டதுன்னு நாங்கள் சோர்ந்து போகிறோம். இயேசு சொல்கிறார், சோர்ந்து போக வேண்டாம். நீடிய அங்கே பார்க்குறோம், நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து 8ஆம் வசனம், அந்த 7ஆம் வசனம், அப்புறம் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்வார். ஆண்டவர் எங்களுக்கு சில வேளை நேரத்தை தாமதிக்கும் போது நாங்கள் யோசிக்கிறோம், எங்களுடைய நேரத்தில் எங்களுடைய வழிகளில் எங்களுக்கு கிடைக்க வேணும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், எப்பொழுது எங்களுக்கு கிடைத்தால், எப்பொழுது அதை கொடுத்தால், அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அது எங்களுக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி. ஆண்டவர் அது மாத்திரமில்லை, யாக்கோபு 1:4 சொல்லுகிறது, உங்களுக்குள்ள உங்களின் பொறுமை பூரண கிரியை செய்ய கடவது. எங்களுக்கு அந்த சோதனை நிமித்தம் வருகிற பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். நீடிய பொறுமையும் விசுவாசத்தினையும் நாம் ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நீடிய பொறுமையும் விசுவாசமும் இருந்ததுண்டா காண நாங்கள் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவர்கிட்ட. ஸோ இந்த கதையை எடுத்து பார்த்தோம் என்றால் இங்கே நமக்கும் அவளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? விதவை அடிக்கடி தொந்தரவு செய்கிறாள், அடிக்கடி போகிறாள் அந்த நியாயாதிபதிட்டு. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், 2 தரம் ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவோம். சில பேர் 2 தரம் ஜபித்து விட்டு சோர்ந்து போயிடுவோம். ஆனால் தேவன் இங்கே நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் 7ஆம் வசனத்தில். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் காலம பின்னேறம் போகும்போதெல்லாம் தம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிற தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நீண்ட காலமாக ஜபித்து கொண்டிருக்கிறீங்க சிஸ்டர், நீங்கள் நீண்ட காலமாக ஜபித்து கொண்டிருக்கீங்க பிரதர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து உங்களுக்கு நியாயம் செய்வேன். சோர்ந்து போவாங்க, விட்டுறாங்க, ஜபத்தில் இருந்து கையெடுத்துறாங்க. இரவும் பகலும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜபித்து கொண்டே இருங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்வதற்காக ஜபிக்கவில்லையே, இந்த உலகத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஜபிக்கிறோம். அல்லது உலக இச்சையான காரியத்துக்காக ஜபிக்கவில்லை, நாங்கள் தேவ சித்தத்தின்படி ஜபிக்கிறபடியால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார், நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். ஆபிரகாம் 24 வருஷம் ஆண்டவருக்காக காத்திருந்தான். தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆனால் ஆபிரகாம் 24 வருஷம் காத்திருந்தான். நீடிய அவன் விசுவாசத்தில் தளரவில்லையா? அவனுடைய சரீரம் செத்து போயிட்டான். பிள்ளை பெறுவதற்கு ஏற்ற தகுதி இல்லாம போட்டு சாராளுடைய கற்பம் பை செத்து போயிட்டு தான், அவளுக்கு பிள்ளை பெற முடியாதான். ஆனால் அப்படி இருந்தும் அவன் தன்னுடைய சரீரம் சாக இல்லை, சாராளுடைய கற்பப்பை ப்ராப்பரா இருக்குது, சாக இல்லை என்று சொல்லி அவன் எண்ணாது இருந்தான், சாக இல்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தானா. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போவாங்க, நீங்க சோர்ந்து போவாங்க. நீங்க எதை ஜெபத்தில் கேட்டீங்களோ அதை கேட்டுக்கொண்டே இருங்க, நான் சீக்கிரத்தில் பதில் கொடுப்பேன், நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு அதுக்கு நியாயம் செய்வேன். ஆனால் இன்றைக்கு 8ஆம் வசனம் சொல்லுது, சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த விதவைக்கு இருந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்குதா? இந்த விதவைக்கு இருந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கா? பூமியிலே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இந்த விதவைக்கு இருந்த விசுவாசம், சர்வ வல்லமுள்ள தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவராலே மீட்கப்பட்டிருக்கிறோம், அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நல்லவர் என்று எங்களுக்கு தெரியும், அவர் சர்வ வல்லவர் என்று எங்களுக்கு தெரியும், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்று தெரியும், அவர் நியாயாதிபதி என்று, நல்ல நியாயாதிபதி என்று அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த விதவைக்கு இருந்த நியாயாதிபதி தேவனை மதியாதவன், மனுஷரை மதியாதவன், அவளுடைய விண்ணப்பத்தை கேட்கவே மனதில்லாதவன். ஆனால் அவள் அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத மனுஷன் மேல இதுக்கு நியாயம் கிடைக்கும் என்று விசுவாசம் வச்சிருக்கிறாள். ஆனா அதே விசுவாசம் எங்களுக்கு இருக்குதா இன்னைக்கு? இதை உங்களுக்கு கேட்டு பாருங்க. இந்த விதவைக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பாருங்க. விதவை விண்ணப்பத்தை கேட்காத நியாயாதிபதியிடத்தில் போய் கேட்கிறான். அந்த நியாயாதிபதி இவளுடைய விண்ணப்பத்தை கேட்கவே விருப்பம் இல்லை, இவளுடைய விண்ணப்பத்தை கேட்பதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் நமக்கு இருக்கிற நியாயாதிபதி யார்? அவர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது,
கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களுடைய விண்ணப்பத்துக்கு தீவிரமாக இருக்காங்க. அவருடைய காதுகள் எங்களுடைய ஜெபங்களை கேட்பதற்கு அவ்வளவு தீவிரமாக இருக்குது என்று சொல்லி 1 பேதுரு 3:12 சொல்லுது. அந்த விதவைக்கு இருந்தது விண்ணப்பத்தை கேட்காத நியாயாதிபதி. எங்களுக்கு இருக்கிறவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அவருடைய கண்கள் எங்களுடைய ஜெபங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய காதுகள் எங்களுடைய ஜெபங்களை கேட்க தீவிரமாக இருக்கிறதா. இன்றைக்கு நீங்க ஜபித்து சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆனா நீங்க ஜபித்தவர், நீங்க யாரை நோக்கி ஜபித்தீங்களோ அவங்களுடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார். தானியேல் 21 நாட்கள் ஜபித்தான். அங்கே அவனுக்கு பதில் வந்த போது தேவதூதன் வந்து சொல்லுகிறான், தானியேலே நீ ஜபிக்க தொடங்கின போதே உன்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைத்ததுன்னு சொல்லி. அதுதான் எங்களுடைய ஆண்டவர். அதுதான் எங்களுடைய ஆண்டவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி. அவன் நீதி உள்ளவன் இல்லை. அவனிடத்தில் நீதியே எதிர்பார்க்க முடியாது. அந்த விதவைக்கு இருந்தது அநீதி உள்ள நியாயாதிபதி. ஆனால் நமக்கு இருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பறந்து நீதி உள்ள நியாயாதிபதி. நமக்கு நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவர் நீதியை செய்கிற தேவன். உங்களுடைய காரியத்தில் அநேக காரியங்கள் நியாயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீதி உள்ளவர். உங்களுடைய காரியத்தில் நீதியை அவர் செய்வார். மூன்றாவது இந்த விதவைக்காக யாருமே இல்லை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு மகள் இருந்ததாக இல்லை, புருஷன் செத்து போய்விட்டார். அவளுடைய உறவுகள் எதுவுமே இல்லை. இந்த விதவைக்காக போய் பேசக்கூடிய விதத்தில் யாருமே இல்லை. ஆனால் இந்த விதவைக்காக வழக்காட யாரும் இல்லை. ஒரு லோயரை வச்சு வழக்காட பணம் இருந்திருக்குமோ கூட தெரியாது. இந்த விதவைக்காக பரிந்து பேச யாருமே இல்லை. ஆனால் எங்களுக்காக எபிரேயர் 7:25 சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால சம்பாதித்த எங்களுக்காக அவர் எப்பவுமே விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறாராம். ரட்சித்து முடிவு பரியந்தம் எங்களை ரட்சிக்க அவர் விண்ணப்பம் பண்ணுகிறாராம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாராம். உயிரோடு இருந்து அவர்களை முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறாராம். 1 யோவான் 2:1 சொல்லுகிறது, நாங்கள் பாவம் செய்யும் போது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். ஸோ இந்த விதவைக்கு யாருமே இல்லை அவளுக்காக பரிந்து பேச. ஆனால் நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் பிதாவிடத்தில். நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த விதவைக்கும் நியாயாதிபதிக்கும் இடையில எந்த ஒரு உறவுமே இல்லை. இந்த விதவையை நியாயாதிபதியை எடுத்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரர் இல்லை, எந்த ஒரு உறவு இல்லை, தெரிந்தவர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல, எந்த ஒரு உறவுமே இல்லை. ஆனால் நாங்கள் விண்ணப்பம் பண்ண அல்லது நீங்கள் விண்ணப்பம் பண்ணின தேவன் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார், அவர் நல்ல பிதாவாக இருக்கிறார். இந்த விதவைக்கும் நியாயாதிபதிக்கும் இடையில எந்த உறவுமே இல்லை. நாங்கள் விண்ணப்பம் பண்ண, நீங்கள் விண்ணப்பம் பண்ணின, நீங்கள் ஜபித்த தேவன் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார்கள். மறந்து போயிறாங்க. அவர் எங்களுக்கு நல்ல பிதாவா இருக்கிறார், அன்புள்ள பிதாவா இருக்கிறார். ரோமர் 8:15 சொல்லுகிறது, நீங்கள் மறுபடியும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே. புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க பெற்றிருக்கிறீங்களே. இந்த சொன்ன குறிப்புகளை நீங்க யோசித்து பாருங்க. இன்னுமொரு பாயிண்ட் சொல்லலாம். இந்த விதவைக்கு நியாயாதிபதியிடம் போய் தனக்கு நியாயம் கிடைக்கும்படி வேண்டுவதற்கு எந்த ஒரு வாக்கு தத்தங்கள் இல்லை, ஒரு ப்ராமிஸ் இல்லை. இது கிடைக்காது என்று விசுவாசிக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ராமிசஸும் இல்லை. ஆனால் நமக்கோ இந்த வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாம். எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்றால் தேவன் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வாக்கு தத்தத்தை கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்களே என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்.
ஸோ தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து உங்களுடைய காரியத்தில் நியாயம் செய்வாராம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவுண்டு. நிச்சயமாகவே உங்களுடைய காரியத்தில் ஆண்டவர் முடிவு செய்வாராம். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாளில் நீங்கள் வியாதியோடு இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கஷ்டத்தோடு இருக்கலாம், துன்பத்தோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்க ஜெபம் பண்ணின ஜெபம் வீண் போகாது. ஆண்டவர் பதில் தந்து தான் தேறுவார். ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள கொடுத்துட்டார். எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். அவர் சிலுவையில் மரிக்கும் போது எங்களுடைய பாவத்தை தன்மையில சுமந்தார். நம்மளுடைய பாவத்துக்கு வர வேண்டிய அக்கிரமத்தை தன்மையில சுமந்தார். எல்லாத்தையும் சிலுவையில கொடுத்துட்டு அவர் எங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை ஆக்கி இருக்கிறார். தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு மேல கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள எங்களை எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு போய் வைத்து நம்மை கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருக்கிறார். இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள, தேவனிடத்திலிருந்து பெற நாங்கள் எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவர்கள். எல்லா விதத்திலுமே தகுதி உள்ளவர்கள். சோர்ந்து போவாதிருங்கள். இங்கே அந்த வாசித்த பகுதியில் நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்காலே 2 காரியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். ஜெபத்திலே போகிற 2 பேரை குறித்து சொல்லுகிறார். அதை நீங்கள் பிற்பாடு எடுத்து வாசியுங்கள். அங்கே ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போகிறார்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போக அதில் ஒருத்தன் பரிசேயன். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் உமக்கு நல்லது செய்தேன், உமக்கு இப்படியெல்லாம் செய்தேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன். தன்னுடைய கிரியைகளை ஆண்டவருக்கு முன்னாலே கொண்டு போறான். இன்னும் ஒருத்தன் ஜெபம் பண்ண போறான். அவன் தூரத்திலேயே நின்று வானத்தை அண்ணாந்து பார்க்க அவனுக்கு விருப்பம் இல்லாம நெஞ்சில அடிச்சு கொண்டு, தேவனே, நான் பாவி, நான் என் மேல பாவியாக என் மேல கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிச்சான். அந்த கதையில் ஆண்டவர் சொல்றார், இந்த 2ஆவதாக ஜெபித்தவன் நீதிமானாக்கப்பட்டு போனான். இன்றைக்கு நீங்க இயேசுவை அறியாதவர்களா இருக்கலாம், இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்னால போய் அப்படியே உங்களை தாழ்த்தி, நாங்கள் எல்லாருமே பாவம் செய்தவர்கள். வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். தேவனுக்கு முன்பாக நாங்கள் யாருமே பெர்ஃபெக்டா இல்லை. எங்களுடைய கிரியைகள்னால ஆண்டவரை நாங்கள் பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கிரியைகள் செய்து கொண்டிருக்கலாம், எத்தனை அன்னதானம் செய்யலாம், எத்தனை உதவிகள் செய்யலாம், உங்கள் சரீரங்களை கூட நீங்கள் சுட்டரிக்கப்படுவது கொடுக்கலாம். ஆனால் அது தேவனை பிரியப்படுத்தாது. ஒரே ஒரு காரியம்தான் தேவனை பிரியப்படுத்தி அவரை திருப்திப்படுத்தினது, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் அவரை திருப்திப்படுத்தினது. நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால், இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், நான் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் எழுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க விசுவாசித்தீங்கண்டா, விசுவாசித்து அவர்தான் என் ஆண்டவர், என் இரட்சகர் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்கண்டா, இன்றைக்கு நான் சொன்ன இந்த மெசேஜ் இயேசு அறியாத உங்கள் மேலேயும் வருவதற்கு 100க்கு 100% ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 100க்கு 100% ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிற இடத்திலேயே முழங்கால் படிட்டு, இப்பவே நீங்கள் முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து, இயேசுவே, நான் ஒரு பாவி, நீர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தீர், எனக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் கொடுத்துட்டீர் என்று நீங்க விசுவாசித்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொன்னீங்கண்டா, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். அந்த விதவை பொல்லாத மனுஷன், தேவனை மதியாத மனுஷன், தேவ பயமில்லாத ஒரு மனுஷன்ட்ட போய் தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறாள். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு பதில் கிடைத்தது. ஆனா நாங்க விண்ணப்பம் பண்ணின ஆண்டவர் நல்ல நியாயாதிபதி, விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறார் இயேசு, நம்முடைய தகப்பன். அவரிடத்தில் நீங்க கேட்ட விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். இந்த வேளையில் இந்த வசனத்துக்கூடாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கே கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். சில வேளை உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். அந்த பரிசீலனை மாதிரி நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம்.
மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கலாம். அதனால கூட ஜெபத்துக்கு உங்களை பதில் தடைப்பட்டிருக்கலாம். இந்த நாள் அப்படியே ஆண்டவருக்கு முன்னால் நாங்கள் தாழ்த்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வருகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு எங்களிடத்தில் எந்த காரியமும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய குமாரனுக்குள்ள இருந்து கொண்டு, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கொண்டு அவரை விசுவாசித்ததன் மூலம் இந்த மாலையில் ஆண்டவரே அப்பா என்று உம்மை கூப்பிட்டு ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியத்தில் எங்களுக்கு நியாயம் செய்வீங்களாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய காரியத்தில் நீங்க நியாயம் செய்வீங்களாக ஆண்டவரே. இரவும் பகலும் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பதில் தருவீங்க ஆண்டவரே. இந்த மாலையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்றால் ஆண்டவரே உம்முடையதெல்லாம் எங்களுடையதா இருக்கிறது ஆண்டவரே. ஒரு தகப்பனுடையது பிள்ளைகளுக்குரியதா இருக்கிறதே ஆண்டவரே. இந்த மாலையில இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய ஆண்டவரை ஜபங்கள் நீங்க பதில் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே இதுதான் முதல் தடவையாக உம்மை குறித்து அறிந்திருந்தார்களானால், அவருடைய உள்ளத்தோடு பேசியிருப்பீங்களானால், இந்த மாலையில் அவர்களோடு நீங்கள் இடைப்படுவீங்களாக. அவங்களுடைய குறைவுகள் ஆண்டவரே, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போய் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாலையில கூட கர்த்தாவே உம்முடைய கிருபையும் சமாதானமும் இவர்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்களாக. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரே பன்மடங்காய் பெருக்குவீங்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்றால் கீழே இருக்கிற இந்த டெலிஃபோன் நம்பரில் முகவரியிலே தொடர்பு கொண்டு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அது எங்களை உற்சாகப்படுத்தும். அல்லது உங்களுக்கு ஜெபம் வேணுமென்றால் கூட எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ECBN கூட்டுத்தாபனத்தோடு தொடர்பு கொண்டு அவங்களையும் நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில்.